பாவக்காய் வெற்றிகரமாக பறித்து விட்டோம். பார்த்தீங்களா நண்பர்களே, நம்ம என்ன பறிச்சுக்கிறாங்க. படலோட அப்படியே பாருங்க. பாவக்காய் செடியோட கீழே அப்படியே விட்டுருங்க. அது பாட்டு வரட்டு. இன்னைக்கு பொரியல் போலான்ட்டு பாருங்க. இன்னும் இருக்கா? இந்த பாப்பா பாருங்க பாவக்காய். வேற தாரமா இன்னைக்கு சூப்பர் தான். பாவக்காய் பொரியல் தான். இன்னும் உள்ள இருக்கா? படல் வந்து அப்படியே சாஞ்சிருச்சு. வெயிட்டுக்கு பிஞ்சல் இருக்குது. அப்படியே விடுங்க. வந்துட்டு இன்னும் உள்ள இருக்கா? சரி இன்னைக்கு போதுமா? இப்போ இங்கே பிஞ்சு இருக்கு பாருங்க. பிஞ்சல் வரட்டு. படலோட அப்படியே வெயிட் ஃபுல்லாக எழுதிருச்சுங்க. படலோட அப்படியே சாஞ்சிருச்சு. அது வெயிட் தாங்க முடியாம பாவக்காய் படல் சாய்ந்து விட்டது. இன்னும் வந்து பிஞ்சு உள்ள இருக்காமா பார்க்கலாங்க. கண்ணுக்கு தெரியாம இப்போ 4 காய். நான் வெளியே போயிட்டு வியாபாரத்துக்கு வெளியே போயிட்டேன். இப்போ தான் வந்தேன்னே சொன்னாங்க இந்த மாதிரி பாவக்காய் படல் வந்து விழுந்துருச்சுங்க. சரி அந்த இப்போ போதும் 4 காய் போதுமா? ஓகே. இன்னும் வர நாட்களில் இன்னும் ஒரு வாரம் விட்டு பார்க்கலாம். அடுத்த சனிக்கிழமை பார்க்கலாமா? சனிக்கிழமை நாள் பாவக்காய் பொரியல் பண்ணலாம்ல? பண்ணலாம். ரைட். சரி இதை அப்படியே விட்டுருங்க. என்ன தண்ணி இது பண்ணி வந்துட்டு சரி அப்படியே வெயிட் தாங்கல. வெயிட் பயங்கர ஏற்றி விட முடியாது. வேண்டாம் இப்படியே படந்துச்சு. கஷ்டப்படு இப்படியே ஏற்றி விட்டு அது பாட்டு ஒரு கொடி ஏற்ற வராது. எல்லாம் லைன்ல போயிடுச்சு. பாவக்காய் வந்து இன்னைக்கு பொரியலுங்க. கீழே வந்து படல் அப்படியே ஏங்க அந்த அளவுக்கு வெயிட் ஏறுது. அப்புறம் என்ன பண்ணுறது? கையிலே பாருங்க எடுக்க முடிய மாட்டேங்குது. இதான் எங்கள் தோட்டத்து பாவக்காய் பின்னிச்சு. இன்னும் பெருசா இருக்கும். செடி வந்து கீழே விழுந்துருச்சு. சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு இல்லை. சின்னதுலேயே பழுத்துச்சு பாருங்க. ஆமாம். ஏன்னா நாங்கள் எந்த மருந்தும் போடாம தான் போட சின்னதே இது மட்டும் அறுத்துட்டு. ஏன்னா இது பழுக்கு பார்க்குது. சின்னதுலேயே பார்த்தீங்களா பழுக்கு பார்க்குது. இன்னைக்கு பாவக்காய் பொரியல் எங்கள் வீட்டில். குழம்பு வச்சுக்கலாமா? பொரியல் பண்ணலாமா? குழம்பு வச்சுக்கலாம். பாவக்காய் குழம்பு பாருங்க. படல் நான் வெளியே போயிட்டேன். வியாபாரத்துக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன்னே சொன்னாங்க இந்த மாதிரி. கரும்பு கூட 4-5 நாள் ஆச்சு. நான் வெளியே போயிட்டேன். வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து பார்க்குற இந்த மாதிரி பாவக்காய் படல். சரி வர அப்படியே சைடில் போட்டு அந்த குச்சியெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டு ஃபுல்லாக வெயிட்டர்னா என்ன பண்ண முடியும்? அப்படியே விழுந்துச்சு. இந்த பூவெல்லாம் 4-5 பூவெல்லாம் உடஞ்சிருச்சு. அந்த வாழை மரம் வருது பாருங்க. பூவெல்லாம் வந்து அப்படியே பூ செடியில் 4-5 இதாகிடுச்சு. உள்ளே பூ செடி இருக்குது. சரி அதனால அப்படியே கிடக்கட்டும். அப்புறம் பார்க்கலாம். எப்படியோ ஏதோ ஒரு கயிறு மாதிரி கட்டு. கடையில் வாங்கிட்டு வந்த காய் அது விதைக்கு போட்டுக்கலாம். கடையில் வாங்கிட்டு வந்து 2 சமையல் பண்ணிட்டேன். சரி இந்த 2 இருக்கு பழுத்து போச்சு. இதெல்லாம் மருந்து போட்டு வரதா? ஆமாம் இதெல்லாம் காலேஜ் காய் ஹைபிரிட். இது வந்து எங்களுக்கு நாட்டுக்காய்ங்க. எங்கள் செடியில் வருதுல்ல ஹைபிரிட். இதே பழுக்கு பார்க்குது. அப்படியே போதே அமுத்திச்சு போட்டு கீழே போட்டு. நான் கூட பார்க்கல. என் பொண்ணு தான் சொன்னான். சரி பரவாயில்ல. என்ன பண்ணுறது? நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் நட்டு வச்சுருந்தோம். அது ஃபுல்லாக வெயிட்டே எழுதலாம். உள்ள வெத்தலை செடி இருக்குமே. அது என்னாச்சுன்னு தெரியல. முதிச்சு எல்லாம் சோழி முடிஞ்சிச்சு. என்னாச்சு தெரியலையா? உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். வெத்தலை செடி இங்கே தான் வச்சோம். உள்ளே தான் வச்சா. முதி வேரோட பிடிங்கிட்டு அதெல்லாம் வாடி போச்சு பாருங்க. எதுங்க? இல்லை இருக்கட்டும். ஒரு வாரம் இருக்கட்டு. அப்புறம் பிஞ்சல் கொஞ்சம் இதாகட்டு. அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன ஒரு வாரம் இருக்கட்டும். ஒன்று நாங்கள் எடுத்து நெட்டு வைக்கலாம் பண்ணலாம். இங்கே இந்த நேரம் தான் படல் போட்டிருந்தோம். அப்படியே சோழி முடிஞ்சிருச்சு. கீழே விழுந்துருச்சு. சரி அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அப்புறம் என்ன வர இதை வந்து என்ன இது பண்ணிக்கலாம். ஆமாம் இன்னும் கொத்த வேலைங்காய் வருமா? எனக்கு என்னமோ பிபி ஊதுது. பழுக்க வைக்கணுமா? எங்கே இருக்குது? பூ வருது. கொத்த வரங்காய் எப்படி வந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது. கொத்தவரங்காய் தான் இது அப்படிதான். வெண்டைக்காய் எப்படிதான்? இல்லை உரம் மருந்து போட்டால் வருமா என்னமோ தெரியல. சரி எப்படி வருமா வரட்டு. அந்த நேரத்தில் காலையில் ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. அப்படியே சில செடியெல்லாம் இதாகிடுச்சு விழுந்து. இப்போ சில செடி எப்படி இருக்குது?
ஆமாம் அப்புறம் இது ஊற்றணும்ல, தண்ணி ஊற்றுறோம், தண்ணியில் ஊற்றிட்டு தான் இருக்கிறோம், தண்ணி ஊற்றலாமல் இல்லை, தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறோம். எனக்கு வெளியே போயிட்டு வந்து பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா இது இந்த மாதிரி சாஞ்சிருச்சான்ட்டு. சரி எப்படின்னா 2-3 மாதம் இருந்தாலும் அது இதாகிதுன்னு போயிடுது ஓரளவுக்கு, அவ்வளோதான் சீன் முடிஞ்சு போகுது. அப்புறம் வேறு லைனில் சாயங்காலம் ஒரு வீடியோ போடலாம், வேறு லைனில் வந்து துண்டாமணி சைடு வந்து வேறு லைனில் நட்டலாம். இந்த பக்கம் துண்டாமணி செடி இருக்குல்ல, இந்த கீரை எடுக்கிறீங்களா? வாழை வந்துருச்சுங்க. வாழை வந்துருச்சு. ஆமாம், பச்சை கலர் தெரியுது பாருங்க. வந்துருச்சு. நிறைய வீடியோ எடுத்து இந்த கீரைலாம் இருக்குங்க, தலை இருக்குங்க. கீரை பொரியலுமே அப்புறம் வெண்டைக்காய் இது குழம்பும் பண்ணிடுவீங்களா? ஆனால் இது வந்து குப்பை கீரை ஏற்றுல, கீரை தான் கடைய முடியுமே. அதான் கீரை கடைஞ்சிருங்க, அது வந்து பொரியல் மாதிரி. சுக்கிட்டி கீரை அது கசப்படிக்குங்களா? அது கசக்கப்பிடிக்கு, அது அந்த பக்கம் இருக்குது. இல்லை ஏங்க, கீரை கடைஞ்சி அது பொரியல் பண்ணிடுறீங்களா? வேண்டாமா? பாருங்க, காக்கா பண்ணி விட்ட வேலையை பாருங்க. சரி ரைட், ஓகே. கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி வளர்த்து நான் காக்கா பண்ணி வச்சு வேலை. காக்கா பண்ணிட்டு போயிடுச்சு. முடியல. பாரு அங்கேருந்து காக்கா பண்ணி இது மட்டும் போயிருக்கு பாரு. ஒழுகிட்டு போயிடுது. காக்கா பண்ற தொல்லை பெருந்தொல்லை. இப்போ இந்த செடி வந்து கீழே வந்து படுத்துருந்துச்சு, இப்போ நல்லா சூப்பராக இருக்குது. கீழே படுத்துட்டே வளர்ந்தது. படுத்துட்டே வந்து ஒரு வேளை 2 வேளை வருதுன்னு தெரியும். பாரு இங்கிருந்துலேருந்து அது மட்டும் போயிருக்கு பாருங்க. இந்த லைன்லேருந்து அது மட்டும் போயிருக்குது. கீரை ஃபுல்லாக இருக்குது. வீட்டில் டைம் ஆயிடுச்சு, வேண்டாங்க. நாங்கள் கீரை இது பண்ணிடுங்க, கீரை குழம்பாட்டு வச்சுருங்க, அப்புறம் அது பொரியல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னங்காட்டி இல்லை வேண்டாம். செடி தானாகவே வந்தது, அப்படியே இது வாசலுக்கு நேராக வந்துருக்குது. இதுதான் வாஸ்து துளசின்னு துளசி வந்து வாசலுக்கு தகுந்த மாதிரி பாருங்க, அப்படியே நேராக வந்துருக்கு பார்த்தீங்களா? வாசல்னால பின்னாடி வந்து இப்படி தான் வருவானுமாம்மா. இதெல்லாம் சாமி மாதிரி நம்மளை காப்பாற்றிட்டு இருக்குது. அப்படியே வாசல்னால அப்படியே வந்துருச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடும். உள்ளேயெல்லாம் கொஞ்சம்லாம் புல்லெல்லாம் இருக்குது, கொஞ்சம்லாம் ரிமூவ் பண்ணணும். உள்ளெல்லாம் புல்களெல்லாம் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும். லாஸ்ட்டில் கூட இருக்குது, சென்டரில் உள்ள பூந்து போய் அந்த புல்கலர் இருந்தால் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம். நடக்கிற வழியில் இப்போ தான் க்ளீனாக இருக்குது. நான் அடிக்கடி நடந்துட்டு ஏதோ சரி. இப்போ இது வந்து நான் இன்றைக்கி ரிமூவ் பண்ணான்னு பார்த்தா வீட்டில் சரி ரைட்டு திங்கெல்லாம் வாக்கில் பார்த்துக்கலாம். கீரையில் திங்கெல்லாம் வந்து திங்கெல்லாம் வாக்கில் பார்த்துக்கலாம். திங்கெல்லாம் வாக்கில் வந்து கீரை குழம்பு வச்சு அது ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம். ஓகேவா? நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்குது. சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.